மூட்டு வலியா இருக்கா, அதுவும் உள்பக்கம் மட்டும் மூட்டு வலியா இருக்கா நிக்கிறப்ப நடக்கிறப்போ, அதுக்கான காரணத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நிக்கிறப்ப நடக்கிறப்ப நம்மளோட ஹோல் பாடி வெயிட்டோட வெயிட் பியரிங் மீடியல் சைடுங்க உள்பக்கமா தான் 60ல இருந்து 80% போறதுனால வியர் அண்ட் டியர் ஆறதுனால பெயின் வரும். 2, சிலருக்கு நேச்சுரலாவே இது மாதிரி கவ மாதிரி கால் இருந்தது அப்படின்னா உள்பக்கம் அதிகமான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால வியர் அண்ட் டியர் ஆயிட்டு பெயின் வரும். 3, நேச்சுரலாவே இந்த ஜாயிண்ட்ல குஷனிங்காக ஒரு மெனிஸ்கஸ்னு ஒரு டிஷ்யூ இருக்குங்க. எக்ஸசிவா வெயிட் உள்பக்கமா போறப்போ அது வியர் அண்ட் டியர் ஆயிட்டு அதோட டேமேஜ்னாலையும் வலி வரும். 4, நம்மளோட பட் மசில்ஸ் வீக்கா இருக்கிறதுனால மோர் மீடியலா அதிகமான வெயிட் போறதுனால ஸ்ட்ரெயின் ஆயிட்டு பெயின் வரும். 5, ஃபுட் ஃபிளாட்டா இருந்தாலும் அது ஆர்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்ததுன்னா எக்ஸசிவா ஃபுட் உள்பக்கமா மூவ் பண்ண வேண்டிய நீட் இருந்ததுனால அதிகமா இந்த போன் ரொட்டேட் ஆயிட்டு இந்த இடத்துல உள்பக்கம் வலி வரும். 6, சடனா ட்விஸ்டோ ஸ்ட்ரெயினோ ஆகிறப்ப இங்க இருக்கிற மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆனா அதனாலயும் பெயின் வரும். நம்பர் 7, இந்த உள்பக்கம் தாங்க 3 டெண்டன் வந்து இந்த இடத்துல முடியுது. அந்த டெண்டன் ஸ்ட்ரெயின் ஆயிட்டதுனாலே வரும் பெசான்சரேஸ் டெண்டனோபதிங்க. ரைட்டுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. மூட்டு தேய்மானாலும் எக்ஸசிவ் வெயிட் பியரிங் போறதுனால ஜாயிண்ட் ஸ்பேஸ் நேரோ டவுன் ஆறதுனால ஸ்ட்ரெயின் ஆயிட்டு உள்பக்கம் வலி வரும். உள்பக்கம் மூட்டு வலி இருந்தாலே நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, படி ஏறுறப்போ, இறங்குறப்போ, சப்பளங்கால் போட்டு உட்கார்றப்ப, எந்திரிக்கிறப்போ பெயின் இருக்குங்க. இந்த மாதிரி வலிக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இதனாலதான் எம்ஆர்ஐ எக்ஸ்ரேல நார்மலா இருக்கும். ஆனாலும் கூட இந்த வலி போகவே போகாது. இதுக்கு அப்ராப்ரியேட்டா டயக்னோஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்றது மூலியமா சரி பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பெயின் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ஆஃப் பிசியோ.